மரணத்தை வென்ற மாவீரன் சேகுவேரா. நாவல். எழுதியவர் தமிழ்ப்பிரியன். பாகம் 8. காங்கோவில் சேகுவேரா. காங்கோவில் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கவும் அவர்களுடன் சேர்ந்து போராட வேண்டும் என்ற நோக்கத்துடனும் 100 பேரை கொண்ட குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அதற்கு குவேரா தலைவராக பொறுப்பேற்றார். காங்கோவின் விடுதலைக்காக தான் போராடப் போகும் செய்தியை எகிப்து அதிபர் நாசரை சந்தித்த போது கூறினார் சேகுவேரா. அதற்கு நாசர் குவேராவை பார்த்து, அவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள தயங்குவார்கள். நாங்கள் உதவ முன் வந்தாலும் சந்தேகப்படுவார்கள். நான் அவர்களுக்கு உதவுவதற்காக ஒரு படையை அனுப்பினால் நமது படையை எதிர்த்துத்தான் அவர்கள் போர் புரிவார்கள். அவர்களுக்காக நீங்கள் போராடி இருப்பதை நான் விரும்பவில்லை என்றார். நாசர் கூறிய கருத்துக்களால் சேகுவேரா கலங்கவில்லை. போராடுவதிலிருந்து பின்வாங்கவும் இல்லை. போராடுவதிலேயே கண்ணும் கருத்துமாக இருந்தார். ஏனெனில் போராடும் குணம் அவர் இரத்தத்திலேயே ஊறி போயிருந்தது. அதன் பின்னர் பெண் பல்லாவையும் சந்தித்து அது பற்றி விவாதித்தார். இவரும் நாசர் கூறிய கருத்துக்களையே கூறினார். அவர்களுக்கு நாம் ஆயுதங்களும் பயிற்சிகளும் கொடுக்கலாம். ஆனால் நாம் அங்கு சென்று போரிடாமல் இருப்பதே நல்லது என்றார் பெண் பெல்லா. சேகுவேராவிற்கு இந்த பதிலும் திருப்தி அளிக்கவில்லை. பிறகு தனது உயிர் தோழரான ஃபிடல் காஸ்ட்ரோவிடம் தனது எண்ணத்தை கூறினார். நான் ஆப்பிரிக்கா சென்று அந்த மக்களின் விடுதலைக்காக போராடப் போகிறேன். உங்களால் உதவ முடியுமா என குவேரா காஸ்ட்ரோவிடம் கேட்டார். அதற்கு காஸ்ட்ரோ, தோழரே, நிச்சயமாக நான் உங்களுக்கு உதவுவேன். ஆனால் இவ்விஷயத்தில் நீங்கள் அவசரப்படுவது போல தெரிகிறது. எதற்கும் முன்கூட்டியே திட்டமிட வேண்டும். அதன் பிறகு இதை பற்றி யோசிக்கலாம் என்றார். இதனால் சேகுவேரா பெரிதும் மகிழ்ந்தார். காஸ்ட்ரோவின் உதவி தனக்கு என்றும் உண்டு என்ற நம்பிக்கை கொண்டார். தனது வீரர்களை அழைத்துச் சென்று ஹவானாவுக்கு சற்று தொலைவில் இருந்த ஒரு மறைவான இடத்தில் பயிற்சி கொடுக்க தொடங்கினார். அவை மிகவும் கடினமான பயிற்சிகளாக இருந்தன. அப்பயிற்சியில் பங்கு பெற்ற அனைவருமே கருப்பர்களாக இருந்தனர். சேகுவேரா முற்றிலுமாக தன் உருவத்தை மாற்றிக்கொண்டார். தனது தலையை மொட்டையடித்து கொண்டார். தாடியையும் மீசையும் அழித்து விட்டார். செயற்கை பொருட்களை பொருத்தி கொண்டார். அதே தோற்றத்துடன் 2 நாட்டு பாஸ்போர்ட்டுகளையும் தயாரித்து கொண்டார். சேகுவேரா புறப்படுவதற்கு முன் ஃபிடல் காஸ்ட்ரோவை சந்திக்கவில்லை. அன்னை செலியாவிடம் காஸ்ட்ரோவிடம் கொடுத்து விடுமாறு ஒரு கடிதத்தை மட்டுமே கொடுத்து விட்டிருந்தார். 3 நாட்களுக்கு பின் தான் அக்கடிதம் காஸ்ட்ரோவிடம் கொடுக்கப்பட்டது. சேகுவேரா மேற்கொண்டது ஒரு இரகசிய பயணமாகும். யாருக்கும் தெரியாதபடி சுற்றி வளைத்து பல நாடுகளின் வழியாக 17 நாட்களில் சென்றடையும்படி தனது பயண திட்டத்தை அவர் வகுத்திருந்தார். ராக்கை சென்றடைந்து அங்கு கியூபா தூதரகத்தில் பல நாட்கள் தங்கியிருந்தார். அதன் பின்னர் பெல்ஜியம், பாரிஸ், மேட்ரிட் வழியாக தான்சானியா சென்றடைந்தார். குவேராவின் சோவியத் நண்பரான அலெக்சாண்டர் அலெக்சியோவை அங்கு சந்தித்தார். காஸ்ட்ரோவுடனும் சேர்ந்து கரும்பு வெட்ட போகிறீர்களா என்று அவர் கேட்க, அதற்கு குவேரா ஆம் என்று பதிலளித்தார். பின்னர் அலெக்சியோ அவரை பார்த்து, நீங்கள் போர் புரிய போவது தெரிகிறது. அது வேண்டாம் குவேரா, நீங்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றார். இந்த நேரத்தில் கியூபாவில் சேகுவேரா குறித்து வதந்திகள் பரவத் தொடங்கின. குவேரா ஃபிடல் காஸ்ட்ரோவால் கொல்லப்பட்டார் என்றும் அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்றும் மக்கள் பேசிக்கொண்டனர். காஸ்ட்ரோவும் இந்த பொய்யான வதந்தியில் மாட்டிக்கொண்டு தவித்தார். சேகுவேரா பற்றிய உண்மையை வெளி உலகுக்கு கூற முடியவில்லை. அவர் வியட்நாம் சென்று விட்டார் என்று கூறலாமா என்றும் யோசித்தார் காஸ்ட்ரோ. ஆனால் அவருடைய தோழர்கள் அந்த யோசனையை ஏற்கவில்லை. வீணாக வியட்நாமின் கோபத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும் என்பதே அதன் காரணமாகும். ஒரு கட்டத்தில் காஸ்ட்ரோ தனக்கு சேகுவேரா எழுதியிருந்த கடிதத்தை மக்கள் முன்னிலையில் வாசிக்கும் கட்டாயத்திற்கு ஆளானார். சேகுவேரா அந்த கடிதத்தில் பின்வருமாறு எழுதியிருந்தார். நான் கியூபா குடியுரிமையை துறந்துவிட்டேன். அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் விலகிவிட்டேன். நான் ஏற்றுக்கொண்ட ஒரு கடமையை நிறைவேற்றுவதற்காக போய்கொண்டிருக்கிறேன். இந்த கடிதத்தை வாசித்த போது காஸ்ட்ரோ மேடையில் அமைதியாக நின்று கொண்டிருந்தார். இந்த செய்தியை கேட்டவுடன் சேகுவேராவின் தாயார் செலியா மற்றும் கியூபா மக்கள் நிம்மதி பெருமிச்சு விட்டனர். சேகுவேரா எங்கேயோ உயிருடன் இருக்கிறார் என்ற செய்தியை அவர்கள் காதில் தேன் ஊறியது போல இருந்தது. ஃபிடல் காஸ்ட்ரோவிற்கு இன்னொரு சிக்கலும் தோன்றியது. அவர் சோசியலிச நாடுகளிடம் உண்மையை கூற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஏனெனில் எங்கேயாவது குவேரா கொல்லப்பட்டு விட்டால் அல்லது பிடிப்பட்டால் அல்லது அவர் போரிடும் செய்தி பிறர் மூலம் வெளியாகிவிட்டால் அதுவரை கியூபா தங்களிடம் உண்மையை மறைத்தது ஏன் என்ற சந்தேகம் தோன்றி நம்பகத்தன்மை கெட்டுவிடும் என்று பயந்த காஸ்ட்ரோ அலெக்சாண்டர் அலெக்சியாவிடம் குவேரா ஆப்பிரிக்கா நோக்கி போய்விட்டார் என்பதை கூறிய காஸ்ட்ரோ அந்த செய்தியை எழுதாமல் தந்தை மூலம் தெரிவிக்காமல் நேரில் போகும்போது தெரிவிக்கும்படி கேட்டுக்கொண்டார். இந்நிலையில் டாட்டு என்ற பெயரில் காங்கோவிற்கு போய் சேர்ந்தார் குவேரா. அப்போது 120 போராளிகள் அவருடன் இருந்தனர். செயின் என்ற சீன நாட்டைச் சேர்ந்தவர் சேகுவேராவின் மெய்காப்பாளராக இருந்தார்.
சீன பிரதமர் சூ என் லாய் தான் சானியாவிற்கு வந்தார். அவரிடம் உதவி கேட்பதற்காக கபிலா சென்று அவரை சந்தித்தார். அவர் உதவி செய்வதாக வாக்குறுதி அளித்தவுடன் கபிலா சேகுவேராவிடம் வந்தார். இருவரும் நீண்ட நேரம் விவாதித்தனர். அந்த விவாதத்தின் முடிவில் தானே காங்கோ நாட்டின் விடுதலைப் போருக்கு தளபதியாக இருக்கப் போவதாக கபிலா தெரிவித்தார். கியூபர்களை தன்னால் மட்டுமே வழிநடத்த முடியும் என்றும் அவர்களுக்கு பயிற்சி கொடுப்பதோடு பின்புல ஆதரவாக மட்டுமே சேகுவேரா இருந்தால் போதும் என்றும் கபிலா கூறினார். கபிலா விதித்த நிபந்தனைகளை ஏற்கும் தர்ம சங்கடமான நிலைக்கு ஆளானார் சேகுவேரா. அதற்கு காரணம் அவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு கியூபர்கள் திரும்ப போக நேரிடலாம் என்பதே அந்த காரணமாகும். ஆகவே அவர் உடன்பட்டார். மேலும் பல தர்ம சங்கடங்களுக்கு உட்பட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார் சேகுவேரா. கபிலா புகழ் மீது பெரிதும் நாட்டம் கொண்டவராக இருந்தார். செயல்படாமலேயே வீண் தப்பட்டம் அடிப்பவராகவே இருந்தார். இந்த நிலை தங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்று சேகுவேரா நம்பினார். எதிரிகள் தங்களை இனம் கொண்டு தாக்கவும் இது வழிவகுக்கும் என்பதையும் உணர்ந்தார். காலம் மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தது. முகாமில் களைப்பும் முணுமுணுப்பும் அதிகரித்து வருவதை குவேரா தெரிந்து கொண்டார். குவேரா படிப்பதிலும் எழுதுவதிலும் அதிக நேரத்தை செலவித்தார். எவ்வித போரும் இல்லாமல் ஒரு கிராமத்தில் கட்டுண்டு கிடப்பதை பல கியூபர்கள் விரும்பவில்லை. புரட்சி குழுக்களில் கொரில்லா படையில் கண்டிராத வகையில் அவர்களில் சிலர் தங்களை திருப்பி அனுப்பிவிடும்படி கேட்டனர். இவர்களுள் சீன மெய்காப்பாளர் மிக முக்கியமானவர். அவரை விடுவிப்பதில் சிக்கல் இருப்பதாக குவேரா கருதினார். அந்த மனநிலைக்கு வந்துவிட்ட ஒருவரை மெய்காப்பாளராக வைத்துக் கொள்வதில் பயனில்லை என்றும் அவரை தொடர்ந்து வேறு சிலரும் வெளியேறக்கூடும் என்றும் கருதினார். இவற்றின் காரணமாக குவேரா புத்தகங்களில் மூழ்கி போய்விடுவார். யாராவது ஏதாவது கேட்டால் எரிந்துவிடத் தொடங்கினார். பலருக்கு பட்டினி போடும் தண்டனைகளை மனவேதனையோடு வழங்கினார். அவருக்கும் காய்ச்சல், ஆஸ்துமா, வயிறோட்டம் என பல உடல் பிரச்சனைகள் ஏற்பட்டு அவரை வாட்டி வதைத்தன. இதனால் அவர் முகம் வீங்கி காணப்பட்டது. எடை 40 கிலோ குறைந்தது. குவேராவின் நடை தளர்ச்சி கண்டது. வழக்கத்திற்கு மாறாக தங்களது தளபதியின் போக்கைக் கண்டு புரட்சி படையினர் மனம் வேதனையடைந்தனர். சில கிராமங்களை தாக்க கபிலாவின் படையினர் யோசனை கூறினர். முதலில் ஒரு பெரிய நகரத்தை தாக்க வேண்டும் என்றனர். அவர்களது பலவீனத்தை அறிந்த குவேரா அவ்வாறு செய்வதை கைவிட்டு கிராமத்தை பிடிக்குமாறு கூறினார். கிராமத்தின் மீதான தாக்குதல் வெற்றி பெற்றது. இந்த முதல் வெற்றியை எண்ணி மகிழ்ந்தார் குவேரா. இந்த சமயங்களில் கபிலா அங்கு வரவே இல்லை. அதற்கு அடுத்த போர் வேறு விதமாக அமைந்தது. அதில் 4 கியூபர்கள் கொல்லப்பட்டனர். காங்கோலியர்கள் துப்பாக்கிகளை போட்டுவிட்டு ஓடினர். அவர்கள் திரும்பவே இல்லை. இன்னொரு முறை ஒரு கிராமத்தை பிடிப்பதில் வெற்றி பெற்று திரும்பிக் கொண்டிருந்த காங்கோலியர்கள் கிராமங்களை கொள்ளையடித்தனர், சூறையாடினர். இது புரட்சிக்கு களங்கம் ஏற்படுத்தும் எண்ணி குவேரா கலங்கினார். இந்நேரத்தில் சேகுவேராவின் தாய் இறந்து போன செய்தியும் வந்தது. தன் தாயை எண்ணி கண்ணீர் சிந்தினார் குவேரா. கபிலா சேகுவேராவை விட்டு பிரிந்து விட்டார். அதனால் சேகுவேரா நேரடியாகவே யுத்தத்திற்கு செல்ல முடிவு செய்தார். அதே நேரத்தில் குவேராவின் படை பலவீனமடைந்து விட்டது என்பதை அறிந்த காஸ்ட்ரோ அவருக்கு எப்படியாவது உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணினார். ஆராகானஸ் என்பவரை தூதுவராக அனுப்பினார் காஸ்ட்ரோ. அங்கிருந்த புரட்சி வீரர்கள் எல்லாம் எங்களை நாட்டிற்கு மீண்டும் அழைத்துச் செல்லுங்கள் என்று வேண்டினர். பினைரோ என்பவரை அனுப்பி வைத்தார் காஸ்ட்ரோ. அவர் சேகுவேராவை பார்த்து நீங்கள் நாடு திரும்புங்கள் என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டார். அதற்கு குவேரா, இந்த ஏழைகளை இனி யார் விடுவிப்பார்கள்? இவர்களை விட்டு நான் வரமாட்டேன் என்று கூறிவிட்டார். உடனே பினைரோ, தங்களை இங்கே இறக்க விட மாட்டோம். தலைவர் ஆணைப்படி உங்களை கயிற்றில் கட்டி தூக்கிச் செல்வதிலும் நாங்கள் தயாராக உள்ளோம் என்றார். வேறு வழி இல்லாமல் படகை நோக்கி நடந்தார் குவேரா. எதிரிகளின் படை தங்களை நெருங்குவதையும் அவர் அறிந்தார். அதன் காரணமாகவே அவர் கிளம்பினார். படகு கிளம்பியது. எதிரிகளின் விமானங்கள் வானில் பறந்தன. எனினும் ஏனோ குண்டுமழை பொழியவில்லை. படகுகள் பத்திரமாக கரை போய் சேர்ந்தன. பகுதி 9. பொலிவியாவில் சேகுவேரா. காங்கோவை விட்டு குவேராவும் அவரது சக புரட்சியாளர்களும் பல காங்கோலிய விவசாயிகளும் படகில் ஏறி திரும்பிக் கொண்டிருந்த போது எதிரிகள் அந்த கப்பலை தாக்கி மூழ்கடிக்கவில்லை. காரணம், அதே படகில் குவேராவும் இருக்கிறார் என்பது அவர்களுக்கு தெரியாது. டாட்டு என்பது மட்டும் தெரியும். ஆனால் டாட்டு தான் குவேரா என்பது அவர்களுக்கு தெரியாது. அதனால் மேலும் 2 ஆண்டுகள் அவர் உயிரோடு இருப்பதற்கும் அவரது இறுதிப் போரை பொலிவியாவில் நடத்துவதற்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. குவேரா திரும்பி வர ஒப்புக்கொண்டதும் தங்களுடன் திரும்பி வந்து கொண்டிருந்த அவருடைய நண்பர்களான ரிபால்டோ அலெக்சாண்டர், பெர்னாண்டஸ் மெல், பினராவ் ஆரகான்ஸ் போன்றவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. ஏனெனில் அவர் ஏழை காங்கோவியர்களை விட்டு வரமாட்டேன் என்று பிடிவாதமாக இருந்தார். அவரை அழைத்து வரச் சென்றவர்கள் பெரும்பாடுபட்டனர்.
இடைவிடாத முயற்சி, கெஞ்சல் ஆகியவற்றுக்கு பிறகுதான் அவர் திரும்பிவிட ஒப்புக்கொண்டார். அப்போதும் ஓர் நிபந்தனை போட்டார். நான் கியூபாவுக்கு திரும்பப் போவதில்லை என்றும், தான் பிறந்த நாடான அர்ஜென்டினாவுக்கு திரும்பிச் சென்று கொரில்லா போராட்டத்தை அங்கு தொடங்கப் போகிறேன் என்றும் கூறினார். அவர்கள் அவர் போட்ட நிபந்தனையை ஏற்றுக்கொண்டார்கள். தாருஸ்லாமில் கியூபாவின் தூதரகத்தின் மேல் மாடியில் ஒரு அறையை டாட்டூவாக்காக தயார் செய்து வைத்திருந்தனர். அங்கு போய் சேர்ந்ததும் பிடல் காஸ்ட்ரோ அனுப்பிய டாக்டர் அவரை பரிசோதித்தார். அவர் பல நோய்களுக்கிடையே உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பது டாக்டர்களுக்கு வியப்பளித்தது. டாக்டர் சிகிச்சை அளித்த பின் 15 நாட்களுக்குள் எழுந்து பழையபடியே சேகுவாரா நடமாடத் தொடங்கினார். குவேரா மீண்டும் அர்ஜென்டினா செல்ல வேண்டும், கொரில்லா போரை தொடங்க வேண்டும் என பேசத் தொடங்கிவிட்டார். இதே நேரத்தில் காஸ்ட்ரோ குவேராவை அர்ஜென்டினாவுக்கு செல்ல விடாமல் தடுப்பது எப்படி என்பது பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தார். எனவே ஒரு கடிதத்தை எழுதி அதை குவேராவின் நண்பர் ரோட்ரிக்ஸ் மூலம் கொடுத்து அனுப்பினார். குவேரா தான் விரும்பியபடி எந்த முடிவும் எடுக்கலாம், ஆனால் காங்கோவில் கொல்லப்படுவதை தான் விரும்பவில்லை என்பதாலும் அத்தகைய ஒரு துக்கச் செய்தியை தன்னால் தாங்க இயலாது என்றும் எழுதிவிட்டு அதற்காகத்தான் நண்பர்களை அனுப்பி அந்த இடத்தை விட்டு புறப்பட வேண்டும் என வற்புறுத்தியதாக அந்த கடிதத்தில் காஸ்ட்ரோ எழுதியிருந்தார். காஸ்ட்ரோ மேலும் குவேரா விரும்பினால் அவர் கியூபாவுக்கு வரலாம், அவரை வரவேற்க கியூபா காத்திருப்பதாகவும் கூறிவிட்டு, இதற்கு பதிலாக தங்களிடம் வேறு திட்டம் இருந்து வேறு இடம் செல்ல விரும்பினாலும் செல்ல தடையில்லை என்றும் எழுதிவிட்டு தன்னால் என்ற உதவிகள் யாவும் எப்போதும் செய்யப்படும் என்றும் அக்கடிதத்தில் எழுதியிருந்தார். இந்த கடிதமும் குவேராவுக்குள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. மீண்டும் அர்ஜென்டினா என்றே குவேரா சொல்லிக் கொண்டிருந்தார். காஸ்ட்ரோ மேலும் உயரும் முயற்சியாக குவேராவின் மனைவி அலைட்டாவை தான்ஜானியாவுக்கு அனுப்பினார். அவரை குவேரா அன்புடன் வரவேற்றார். இதன் பிறகும் அர்ஜென்டினா போயே தீருவேன் என்றார் குவேரா. அவர் கியூபாவிற்கு திரும்புவதை விரும்பவில்லை. ஆனால் பல நாள் விவாதங்களுக்கு பிறகு கியூபாவிற்கு தற்காலிகமாக திரும்ப ஒப்புக்கொண்டார். அங்கே வருவதை தயாரித்து கொண்டு கிளம்புவதற்காகத்தான் என்பதை உறுதியாக கூறினார் குவேரா. குவேராவை கியூபாவில் நிரந்தரமாக தங்க வைக்க முடியாது. அதே வேளையில் அவரை எக்காரணம் கொண்டும் அர்ஜென்டினாவுக்கு போகவிடக்கூடாது என்று காஸ்ட்ரோ தீர்மானித்தார். அதற்காக ஒரு மாற்று திட்டத்தை தயாரித்தார். பெரு, பிரேசில், பொலிவியா, வெனிசுலா என லத்தீன் அமெரிக்க நாடுகள் பலவற்றை பற்றியும் காஸ்ட்ரோ பரிசீலனை நடத்தினார். அர்ஜென்டினா மட்டும் வேண்டாம் என்பதில் காஸ்ட்ரோ உறுதியாக இருந்ததற்கு பல காரணங்கள் இருந்தன. அர்ஜென்டினாவில் அப்போதைய அரசு தேச உடைமையாக்குதல், நில சீர்திருத்தம் போன்ற நடவடிக்கைகளை எடுத்திருந்தது. மேலும் அந்த நாடு லத்தீன் அமெரிக்க நாடுகளின் ஒற்றுமை சங்கத்தில் உறுப்பினராக இருந்தது. மேலும் அந்நாடு இராணுவ பயிற்சி பெற்றிருந்தது. நில சீர்திருத்தத்தில் நிலமிழந்தோர் மட்டும் கோபத்துடன் இருந்தனர். அரசை ஆதரிப்பவர்களாக மக்கள் இருந்தனர். மேலும் அந்த நாடு பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைந்திருந்தது. அர்ஜென்டினா கம்யூனிஸ்ட் கட்சி குவேராவை விமர்சித்தது. கியூபாவுடன் நட்புறவு கொண்டிருந்தது. எனவே இந்த நாட்டிற்குள் கொரில்லாவாக நுழைவது சரி என காஸ்ட்ரோ கருதினார். தான்சானியாவில் டாட்டி என்ற பெயருடன் குவேரா தங்கியிருந்த விவரம் குவேராவின் நண்பரும் தான்சானிய நாட்டு தலைவருமான நயரோருக்கும் தெரியாது. அங்கிருந்து செக் நாட்டின் தலைநகரான பிராக் நகருக்கு குவேரா சென்றார். அங்கு முதலில் கியூப தூதரகத்தில் தங்கியிருந்தார். பிறகு அங்கிருந்து வேறு ஒரு வீட்டில் தங்கினார். இங்கு 2 மாதங்கள் அவர் தங்க நேர்ந்தது. பிராக் நகரில் இருந்தபோது ஹவேனாவுடன் தொடர்பு கொண்டு அடுத்த திட்டத்தை தயாரிக்க தொடங்கினார் குவேரா. பிராக் நகரில் இருந்து ஹவானா திரும்பவும் ஒப்புக்கொண்டார். அவரை டமாரா பாங்கே சந்தித்தார். அதன் பின்னர் கியூபா செல்ல தீர்மானித்தார். கொரில்லா போரை எங்கே தொடங்கலாம் என்று குவேரா விவாதித்தார். வெனிசுலா, நிகரகுவா என்று பல நாடுகளையும் பரிசீலனை செய்துவிட்டு இறுதியில் பொலிவியாவை சேகுவாரா தேர்ந்தெடுத்தார். குவேராவின் தோழர்கள் பொலிவியாவில் புரட்சி ஆரம்பிக்கப் போவதாக கூறாமல் சிலர் பயிற்சி பெற உதவ வேண்டும் என்று பொலிவிய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் மோன்சேவிடம் பேசினர். அவரிடம் சேகுவேரா பற்றி குறிப்பிடவில்லை. சேகுவேரா கியூபாவுக்கு வந்தவுடன் பலரை தேர்ந்தெடுத்தார். அவர்களுக்கு இராணுவ பயிற்சி அளித்தார். இந்த பயிற்சிகள் யாவுமே இரகசியமாகவே நடந்தன. பிடல் காஸ்ட்ரோவும் அந்த பயிற்சிகளை அவ்வப்போது பார்வையிட்டார். அதோடு காஸ்ட்ரோ மோன்சோவை பார்த்து, பெருநாட்டிலிருந்து இளைஞர்கள் சிலரும் மாணவர்களும் கியூபாவில் இராணுவ பயிற்சி பெற்றுள்ளனர். அவர்களை பொலிவியா வழியாக பாதுகாப்பாக அவர்கள் நாட்டிற்கு அனுப்புவதற்கு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதற்கு மோஞ்சே தயங்கினார். அவர் காஸ்ட்ரோவை பார்த்து, பெருநாட்டு கம்யூனிஸ்ட் கட்சி தான் அதை முடிவு செய்ய வேண்டும், எங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று கண்டிப்புடன் கூறிவிட்டார். அதற்கு காஸ்ட்ரோ, பெருநாட்டு கம்யூனிஸ்ட் கட்சி தான் இவர்களை பயிற்சி பெற அனுப்பி வைத்தது, ஆனால் இப்போது உதவி செய்ய மறுக்கிறது. தாங்கள் நினைத்தால் இவ்விஷயத்தில் உதவ முடியும் என்றார். அதற்கு பொலிவிய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை குழுவிடம் பேசி சம்மதம் பெற்ற பின்பே உதவ முடியும்.
தனிப்பட்ட முறையில் என்னால் எதுவும் செய்ய முடியாது என்றார் மோஞ்சே. அந்த நிலையிலும் சேகுவேரா பற்றி எந்த தகவலையும் காஸ்ட்ரோ தெரிவிக்கவில்லை. பொலிவியாவிற்கு புறப்படும் நாள் குறிக்கப்பட்டது. அந்நிலையில் அலைட்டா சேகுவேராவை சந்திக்க வந்தார். ஆனால் அவரை சேகுவேரா பார்க்க விரும்பாமல் அவரை திரும்ப போகும்படி கூறிவிட்டார். அதேபோன்று புரட்சி படையினரும் தங்களது குடும்ப உறுப்பினர்களை பார்க்கக்கூடாது என உத்தரவிட்டார். பிடல் காஸ்ட்ரோ புரட்சி படையினர் அவர்கள் குடும்பத்தினரை பார்க்க அனுமதிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் சேகுவேரா அவரது மனைவி அலைட்டாவையும் சந்திக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இதற்கு சேகுவேரா ஒப்புக்கொண்டார். தன் அன்பு மனைவி அலைட்டாவை சந்தித்தார். அவர்கள் புறப்படும் நிலையில் கூட காஸ்ட்ரோவிடம் முழுமையான திருப்தி உண்டாகவில்லை. இன்னும் சிறந்த தயாரிப்புகளை செய்து கொண்டு புறப்படலாம் என்றார். ஆனால் சேகுவேரா அதை மறுத்து கிளம்பி செல்வதிலேயே ஆர்வமுடன் இருந்தார். சேகுவேராவும் அவரது தோழர்களும் பொலிவியாவை போராடும் களமாக தேர்ந்தெடுத்தனர். 1966ஆம் ஆண்டு மார்ச் மாதம் கியூபாவில் இருந்த சான் ஆண்ட்ரோவிலிருந்து பயிற்சி முகாம் கலைக்கப்பட்டது. அனைவரும் பொலிவியாவுக்கு புறப்பட்டனர். அப்போது மாஸ்கோவில் இருந்த மோஞ்சே கியூபா வழியாக பொலிவியா சென்று சேர்ந்தார். அவர் சேகுவேராவை சந்தித்து உரையாடினார். மோஞ்சேவுக்கு கொரில்லா போரில் நம்பிக்கை இல்லை. அவர் சேகுவேராவை பார்த்து பொலிவியாவில் கொரில்லா போர் முறை செல்லுபடியாகாது என்றார். நிச்சயமாக இதில் வெற்றி பெற முடியும் என்றார் குவேரா. மோஞ்சே புரியாமல் குவேராவை நோக்கினார். சேகுவேரா அவரை பார்த்து, உலகில் எந்த புரட்சியும் எல்லா வசதிகளோடும் வாய்ப்புகளோடும் தொடங்காது. நேரத்திற்காக காத்திருந்தால் யாரும் புரட்சியை பற்றி நினைத்து பார்க்க முடியாது. புரட்சி ஆபத்து நிறைந்ததாகத்தான் இருக்கும். உயிரை ஒரு பொருட்டாக மதிக்காதவர்கள் தான் புரட்சியில் பங்கு பெற முடியும். ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து எந்த மூலையில் இருந்தாவது புரட்சி வெடிக்கத்தான் வேண்டும் என்றார். மோஞ்சேயால் இதற்கு என்ன பதில் கூறுவது என்று தெரியவில்லை. அவர் அமைதியாக இருந்துவிட்டார். நந்த வாசு என்ற பகுதியை தங்களது இடமாக தேர்ந்தெடுத்தார் குவேரா. அது மனித நடமாட்டமற்ற காட்டுப்பகுதி. அதுதான் அவர்களுக்கு தேவைப்பட்டது. கொரில்லா பயிற்சி பெறுவதற்கு அந்த இடம் ஏற்றதாக இருந்தது. சேகுவேரா தனது புரட்சிப்படையினரை முன்னணி படை, மையப்படை, பின் பாதுகாப்பு படை என 3 பிரிவுகளாக பிரித்தார். அப்போது மோஞ்சே அவரிடம் ஒரு யோசனை கூறினார். அந்நிய நாட்டவரான சேகுவேரா அந்த புரட்சிக்கு தலைமை தாங்குவதை பொலிவியர்கள் ஏற்க மாட்டார்கள். அதனால் தானே தலைமை தாங்குகிறேன். சேகுவேரா படைத்தலைவராக கமாண்டன்ட் வழி நடத்தினால் போதும் என்றார். அவர் மேலும் இன்னொரு யோசனையை கூறினார். நான் நடத்தும் கொரில்லா போர் முறை மட்டும் நமக்கு முழுமையான பயனை தராது. மக்களும் போராட்டத்தில் குதிக்க வேண்டும். வேலை நிறுத்தம், பேரணி, கோரிக்கை போராட்டங்கள் போன்றவற்றை மக்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்றார். சேகுவேரா மோஞ்சேயின் யோசனைகளை நிராகரித்தார். ஏனெனில் சேகுவேரா முன்பே காங்கோவில் கபிலாவினால் பின்னடைவை சந்தித்திருந்தார். பிறகு மோஞ்சே குவாராவை பார்த்து, பொலிவிய கம்யூனிஸ்ட் கட்சியினர் இந்த புரட்சியில் பங்கு பெற மாட்டார்கள். ஆனால் இந்த கொரில்லா புரட்சியில் கலந்து கொள்ள விரும்பும் கட்சி உறுப்பினர்களை நாங்கள் தடுக்க மாட்டோம் என்றார். மரணத்தை வென்ற மாவீரன் சேகுவேரா நாவல் தொடரும்.